குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். மீண்டும் டெல்லியை நோக்கி விவசாயிகள் போராட தொடங்கிவிட்டார்கள். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மோடி அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டத்தை கண்டித்து அன்றைக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச விவசாயிகள் போராட தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் அந்த போராட்டம் நடந்தது. இறுதியாக நவம்பர் 2021ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 3 வேளாண் சட்டத்தையும் நான் திரும்ப பெறேன் அப்படின்றத அறிவிச்சிருந்தார். ஆனால் இந்த 3 வேளாண் சட்டத்தை மட்டும்தான் திரும்ப பெற்றாரே தவிர விவசாயிகள் வைத்த சில கோரிக்கைகளை அவர் இன்னைக்கு வரைக்குமே நிறைவேற்றலை. குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த 1.5 ஆண்டுகளில் விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சாங்க. அது பொருளாதார இழப்பு மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்லையும் போலீஸ் அடக்குமுறையிலையும் இறந்து போயிருக்காங்க. அப்போ அந்த 3 விவசாய சட்டங்களை நீக்கினதுக்கு அப்புறமா ஒன்றிய அரசுக்கு சில கோரிக்கைகளை விவசாயிகள் வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவே இல்லை. இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணி அப்படின்னு டெல்லி சலோ அப்படின்ற அந்த பெயரோட பேரணிக்கு போனாங்க. ஆனால் அந்த விவசாயிகளை டெல்லிக்கு உள்ளேயே வரவிடாமல் கிட்டத்தட்ட பல்வேறு விதமான நெருக்கடிகளை போலீஸ் மூலமாக கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு நேற்று டிசம்பர் 2ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்திலிருந்து விவசாயிகள் நொய்டா மூலியமாக டெல்லியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போனதன் மூலமாக நொய்டா நகரமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஸ்தம்பிச்சுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே போக்குவரத்து நெரிசல் அங்கே நீடிச்சது. சரி, விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, இந்த போராட்டத்தை விவசாயிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி எந்த மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்றதை இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். விவசாயிகளுடைய முதல் கோரிக்கை என்னன்னா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கின கடன்கள் எல்லாத்தையுமே தள்ளுபடி செய்யணும்னு தான். கடந்த 2009ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் தேசிய அளவில் வாங்கின கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல் இந்த முறையும் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யணும் அப்படின்றத ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது விவசாயிகளுடைய அந்த தனிநபர் வருமானம்ன்றது பெரிய அளவுக்கு உயரல. ஆனால் இதே 10 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா அதானி போன்ற பல பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1000 மடங்குக்கு மேலே உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த 10 ஆண்டுகள்லேயே தேசியமயமாக்கப்பட்ட வங்கி பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்ட பொழுது விவசாயிகளுடைய இந்த 10 ஆண்டுகளில் பெரிய அளவுக்கான வருமானம் உயராத பொழுது எங்களுக்கும் அந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கார்ப்பரேட்டுகளுக்கே கடனை தள்ளுபடி செய்யும் பொழுது விவசாயிகளினுடைய இந்த கோரிக்கைன்றது நியாயமாக தான் பார்க்கப்படுது. விவசாயிகள் வைக்கக்கூடிய 2வது கோரிக்கை என்னன்னா, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பாக பார்க்கப்படுறது விவசாயம். அந்த விவசாயம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாகவும் இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவில் நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பல பேர் இருக்காங்க, நிலம் இல்லாத விவசாயிகளும் இருக்காங்க. நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த நிலத்தை வித்தாவது கடைசி காலத்தில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க. ஆனால் இன்னமுமே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவுமே விவசாய கூலிகளாக தான் பல பேர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் விவசாயிகளுடைய இந்த போராட்டத்தில் சொல்லியிருக்காங்க. விவசாயிகளினுடைய 3வது கோரிக்கை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது அப்படின்றது தான். தற்பொழுதைய காலகட்டத்தில் விவசாயத்துக்கு மின்சாரம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய சூழலில் கடந்த 10 ஆண்டுகளில் பார்க்கும்பொழுது வட இந்தியாக்களில் அதிக அளவுக்கான மின்சாரம்ன்றது அதிகரிச்சுட்டு இருக்கு. அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு விதிக்கக்கூடிய சில நிபந்தனைகள் மூலமாக மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிலைமைக்கு மாநில அரசு தள்ளுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய மானியத்தை கட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு தரக்கூடிய அந்த மின்சாரத்தினுடைய கட்டணத்தை உயர்த்தக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. 4வது கோரிக்கையாக பார்க்கும் பொழுது 2021ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம். அந்த கலவரத்தில் ஏகப்பட்ட விவசாயிகள் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேர் படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க. அதில் நம்ம குறிப்பாக பார்க்கும் பொழுது பாஜகவினுடைய மாநில அமைச்சருடைய மகன் தன்னோட காரை எடுத்து கிட்டத்தட்ட 8 விவசாயிகளை கார் ஏற்றி கொலை பண்ணிடுறாரு. அந்த குற்றவாளிகளுக்கு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா தண்டனை வழங்கப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை விவசாயிகள் வைக்கிறாங்க. அந்த வன்முறைக்கு காரணமானவர்களையும் தண்டிக்கணும் அப்படின்றதையும் இந்த கோரிக்கையில் வச்சிருக்காங்க. 5வது கோரிக்கை என்னன்னா, 2020ஆம் ஆண்டிலிருந்து 21ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த அந்த விவசாய போராட்டத்தில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் மீது வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த வழக்கை ஒன்றிய அரசு நீக்கணும் அப்படின்னு அன்னைக்கே அவங்க கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குன்றது நீக்கப்படலை. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பல்வேறு விதமான சட்ட சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட அவர்கள் மேலே வழக்கு இருக்கிறதுனால அந்த அரசு வேலைன்றது அவங்களுக்கு கிடைக்காம போகுது. ஸோ அவங்க மீது போடப்பட்ட இந்த வழக்கு திரும்ப பெறணும் அப்படின்றதையும் ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க.
ஆறாவதாக பார்க்கிறது என்னன்னா 2023ஆம் ஆண்டு ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட நில கையகப்படுத்தல் சட்டத்தை வந்து மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு மோடி அரசாங்கம் நில கையகப்படுத்தல் சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் வந்து அதை திரும்ப பெற்றாங்க. திரும்ப 2023 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்றதையும் விவசாயிகள் ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க. இறுதியாக பார்க்கும் பொழுது இந்த எல்லா கோரிக்கைகளும் முன் வச்சு தான் விவசாயிகள் முதல் கட்டமாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து நொய்டா வழியாக டெல்லிக்கு வராங்க. அடுத்த கட்டமாக டிசம்பர் 6ஆம் தேதி அப்போ பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிலிருந்து ஏகப்பட்ட விவசாயிகள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேறுதான்னு. விவசாயிகளுடைய இந்த கோரிக்கையை பற்றியும் விவசாயிகளுடைய இந்த போராட்டத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.